இதுக்கு இன்னொன்னும் பண்ணலாம். உங்களோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த இன்ஸ்டாகிராம், டெலகிராம்லாம் போட்டோ உங்க போட்டோ தான் வச்சிருக்கீங்க இல்லையா? உங்க போட்டோ வைக்கலையா? ஏமாத்துறது வேற போட்டோ வச்சிருக்கீங்களா? சரி, அதாவது நீங்க உங்க போட்டோ வச்சுக்கிறதா தாராளமா வச்சுங்க, அதை பத்தி தவறு இல்லை. சரிங்களா? இல்ல வேற போட்டோ வைக்கிறதுனால உங்க விருப்பம் தான். ஆனால் யார் யார் அந்த போட்டோவை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு அதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால ப்ரொஃபைல் லாக் பண்ணி வைக்கிறது, இந்த வாட்ஸ்அப்ல யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாது, ஸ்டேட்டஸ் யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, ஏன்னா அதிகமாக நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான். ஸோ அதெல்லாம் இது பண்ணுங்க. ஏன்னா இப்போ வரும்போது கூட ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம். சார் என் தம்பி வந்து இந்த ஏதோ லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டான் சார், ஃபோட்டோ எடுத்து மார்க் பண்ணி போடுறாங்க சார் கேலரியில இருந்து அப்படின்னா. நான் கேட்டேன், அம்மா வாட்ஸ்அப்லையோ இல்லை ஃபேஸ்புக்கில் தான் எடுத்துருப்பாங்க, கேலரி ஆக்சஸ் பண்ண முடியாது அதிகமாக, என்னன்னு செக் பண்ணோம்னா ஆமாம் சார் அந்த ஃபோட்டோ தான் வாட்ஸ்அப்பில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சார் நானும் என் தம்பி இருக்கிற ஃபோட்டோ சார் அப்படிங்கிறாங்க. சரி என்னம்மா பண்ணியிருக்கான்னு கேட்டால் அசிங்கமாக மார்க் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. மார்க் பண்ணுறவனுக்கு தெரியாது இது அண்ணன், அப்பா, தம்பி அப்படிங்கிறதுலாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு அனுப்பிவிடுவான். அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உணர்ந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, உனக்கே அது தெரியும். ஸோ அந்த மாதிரி லோன் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இது ரெண்டு பக்கமுமே இருக்கு, பசங்கன்னு இல்லை பொண்ணுங்களுக்கும் இருக்குது. யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா யாரு என்னன்னுலாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணுங்க. இது யார் என்னன்னே தெரியாம யாராவது இருந்தா, நமக்கு ஃபேஸ்புக்ல ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. சரிங்களா? எவனும் ஹெல்ப்புக்குன்னு வர மாட்டான், கமெண்ட் மட்டும் தான் போடுவான். ஸோ அதனால இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. தெரிஞ்ச நபர்கள், நம்ம கூட படித்த நபர்கள், நல்லா தெரிஞ்ச நபர்களாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுங்க. அதுவும் வெரிஃபை பண்ணிட்டு வச்சுங்க. ஏன்னா ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் முடியும். இப்போ உங்கள் ப்ரொஃபைலில் வந்து லாக் பண்ணலை, இப்போ இங்கே இருக்கிற யாராவது ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் லாக் பண்ணணும்னு வச்சுங்க, அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் மாதிரியே இன்னொரு ப்ரொஃபைல் உருவாக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் அவன் நம்பாதீங்க. கேட்டு என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்தியாடா ஃபேஸ்புக்கில் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் முடிஞ்சு போச்சு. அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாலும் அவங்க விருப்பம். ஆனால் இதனால் மாட்டிக்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களுக்கு பொண்ணு ரிக்வெஸ்ட் கொடுக்குது, பொண்ணுக்கு பையன் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான் ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து. ஆனால் அது லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நான் டாக்டராக இருக்கேன், நான் இன்ஜினியராக இருக்கேன், இங்கே வெளிநாட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஏமாற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. உனக்கு பார்சல் அனுப்பியிருக்கேன், அதை அனுப்பியிருக்கேன், இதை அனுப்பியிருக்கேன், அங்கேருந்து பேசுவாங்க, இங்கேருந்து பேசுவாங்க, பணம் கட்டு அப்படிலாம் ஏமாத்துறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்த வேலைனா படிக்கிற வேலை. சரிங்களா? இது வீடியோ கால் த்ரெட்னிங்க. இது வந்து மேக்ஸிமம் பொண்ணுங்களுக்கு எதுவும் வந்ததில்லை, பசங்களுக்கு தான். நிறைய பசங்க வந்திருக்காங்க ஸ்டேஷனுக்கு. சார் வீடியோ கால் வந்துச்சு சார், ஆன் பண்ணேன் சார், எனக்கே வந்து என்னோட வீடியோ எனக்கு அனுப்புறாங்க சார் அசிங்கமா அப்படின்லாம் வந்துருக்கு. இது என்ன நடந்ததுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜின் வீடியோனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ காலில் முன்னாடி ப்ளே ஆகும்போது இந்த மாதிரி தவறாக எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் 18+ கண்டென்ட்டாக தான் இருக்கும். என்னன்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணால் நான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான இது ஓடும். அப்போ என்ன பண்ணுவான் பையன், அந்த பக்கம் ஓடுறது வீடியோன்னு எனக்கு தெரியாது. இவன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் போட்டுருவாங்க. ரெக்கார்டை போட்டு அந்த ரெக்கார்டை இவனுக்கே அனுப்பி, இதை நான் யூடியூப்ல போட்டுருவேன், நீ பணம் கொடு அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டு வாங்குவோம். இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா தயவு செய்து பேனிக் ஆகாம உன்னால ஆனதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுக்கெல்லாம் பயந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாம் பண்றது ஹிந்திக்காரன் தான், தமிழ்காரன் கிடையாது, ஹிந்திக்காரன் தான். ஆனா தமிழ்காரங்க சில விஷயம் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கால் சென்டர்ல வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சில பேர் இருக்காங்க. நான் இந்த மாதிரிதான் வந்து ஒருத்தனை ஏமாத்துறோன்னு தெரியாமையே ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா நடக்கிறது எல்லாமே நார்த் இந்தியா தான், மேக்ஸிமம் நார்த் இந்தியா தான்.
ஸோ இந்த மாதிரியான வீடியோ கால் த்ரெட்னிங்க போகாதீங்க. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு ஃபேஸ்புக்கில் தான் ஆரம்பிக்குது. இந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஏதாவது பொண்ணு கொடுக்கும், பேசுவோம், வாட்ஸ்அப் நம்பர் விட நம்ம சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மாட்டிக்குவாங்க. இது எல்லாருமே மாட்டுவாங்க. இப்போ இந்த எல்லாருக்குமே தான். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா எங்கே போய் வாங்குவீங்க? கடையில். நம்பர் மாதிரியே இல்லையா? இல்லை, எல்லாருமே நீங்கள் கடையில் தான் போய் வாங்குறீங்களான்னு? ஆன்லைனில் தான் வாங்குவீங்க. சரி சரி, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் ஓகே. ஃபேஸ்புக்கில் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பாங்க. இது வந்து இது ஒரு போஸ்ட். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து நான் வேற எது ட்ரான்ஸ்ஃபரில் போகிறேன், என்கிட்ட இருக்க பொருளாக விற்றுட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு. இருக்கிற ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸு. இந்த இதுக்கு தான் வந்து சொல்லிட்டு நம்பரை போட்டுருவான். நம்பர் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான், சார் இந்த மாதிரி எல்லா பொருளும் நான் அனுப்பி வைக்கிறேன், என் டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணுவார், நீங்கள் அட்வான்ஸ் போட்டு இவ்வளோ போட்டுருங்க. நம்மளும் அட்வான்ஸ் போட்டுருவோம். டிரைவர் வந்து வந்துக்கிட்டே இருப்பார், எங்கே டோலில் மாட்டிக்குமா அதுக்கு நம்ம காசு போடுவோம், தெருக்கு பக்கத்தில் வந்துட்டேன் சார்மா காசு போடுவோம். நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணால் தான் நான் வீட்டுக்கே வருவேன்மா. ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடுவோம், கடைசியில் எந்த வண்டியும் வராது. அவங்க அழகாக மேப்பில் பார்த்துருவாங்க. மேப்பில் வந்து நம்ம ஒரு நம்ம ஊரை சொன்னோன்னா ஊரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊர் பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது, இந்த ஊர்கிட்ட வந்துட்டேன், இந்த ஊர்கிட்ட வந்துட்டேன், அப்படியே சொல்லி ஏமாற்றிடுவாங்க. இதை நம்பாதீங்க. ஃபேஸ்புக்கில் எதையுமே நம்பக்கூடாது. என்ன கேட்டால் இது ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. இன்ஸ்டாலேயும் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது. இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. சார் நான் இந்த மாதிரி வெளில அனுப்பிட்டேன் சார், பார்சலில் வந்து நான் என்னோட ஆர்மி, ஆக்சுவலாக எல்லாமே ஆர்மின்னு சொல்லி தான் ஏமாற்றுவான். வெளியே லோடு வந்துருச்சு சார், வெளியே லோடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிடுவோம். அதே மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப், இது யாராவது மாட்டிருக்கீங்களா? ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு லிங்க்லாம் வெளில வந்துட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட் இதில் நீங்கள் அப்ளை பண்ணினா உங்களுக்கு கவர்மெண்ட் லேப்டாப் கிடைக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் டேட்டா என்ட்ரு பண்ண கூட உங்கள் டேட்டா சேவ் ஆகிடுன்னு சொல்லி தான் மட்டும்தான் அவர், வேறு எதுவுமே வராது. உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்குவோம். நீங்கள் டைப் பண்ண உங்கள் டேட்டா அப்படின்னா உங்கள் பேர், அப்பா பேர், அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, அக்கௌண்ட் டீட்டெயிலு எல்லாமே டேட்டா தான். சின்ன டேட்டா. உங்களை ஏமாத்துறதுக்கு அதெல்லாம் ஒரு வழி. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களாமே, உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, இந்த அட்ரஸ் தானே உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு பணம் போடணும்னா போட்டு தான் தருவீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே இன்ஸ்டாகிராமில் அடுத்து க்ளோத்திங் சொல்லிட்டு துணி, நீங்கள் துணி பார்க்குறது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்த்தா பரவாயில்ல, இதில் பார்த்தா இல்லை. பெஸ்ட்டு நீங்கள் கடைக்கு போய் நேராக வாங்கிடலாம். இது ஒரு ஸ்கேம். நம்ம திருச்சியில் டிமார்ட் இருக்கு தெரியும்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ட்டே இருக்கு மேடம், அங்கே ஏர்போர்ட் போயிருக்கு ஏர்போர்ட். ஆனால் சில பேர் வீட்டில் இருந்தே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. இது நல்லா பாருங்களேன், அதுவே ஸ்பான்சர்னு சொல்லி தான் வந்திருக்கு. யாருமே அந்த டிமார்ட்னு சொல்லிட்டு டிமார்ட்டா பிக் பஸாரா இப்படி போட்டிருக்காங்க அப்படின்லாம் யாரும் பார்க்கறதே கிடையாது. உடனே ஆர்டர் கிளிக் பண்ணுவாங்க, அவங்களோட கார்டு டீட்டெயிலை கொடுப்பாங்க, ஓடிபி கொடுப்பாங்க, அமௌண்ட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் மாட்டுறாங்க. பெல் அடிச்சாலும் யாரும் போடாமல் இருக்கீங்க. இல்லை மேடம், கேஷ் ஆன் டெலிவரிங்கிறது பிரச்சனை கிடையாது. அது நம்ம எதில் போய் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுருக்கான். இப்போ அதுக்கு அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மீஷோன்னு ஒன்று இருக்குது, ஏஜியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் இந்த 4 தான் மேக்ஸிமம். இதில் பண்ணாமல் ஒரு லிங்க்லேயோ இல்லை சோசியல் மீடியாவில் வர போஸ்ட்லேயோ போய் எல்லாரும் பண்ணுறாங்க. ஏன் நிறைய பேர் மாட்டிருக்கீங்களா? சத்தம் அதிகமாக இருக்குது. இல்லைங்க, உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கிறீங்க. நீங்கள் இழக்கிறது என்னவோ 1000 2000 தான், சரிங்களா? இந்த மாதிரியான ஸ்கேமில் இழக்கிறது. பட் ஆனால் ஒருத்தருக்கு 1000 2000னா எத்தனை பேர், மற்ற ஒரு 100 பேர் 200 பேருக்கு போய்கிட்டே இருக்கு. இது வந்து சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் எடுத்து போட்டது தான். என்னன்னா, உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, 2 வாட்டி ரீச் பண்ணோம், உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட ஓடிபி கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு 5 ரூபா பே பண்ணுங்க, நான் மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறோம்பாங்க. அவங்க சொல்கிற லிங்க்ல பண்ண சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதனால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்குமா, இதான் ரொம்ப ஈஸியாக நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போது படிக்கிற வேலையை பார்க்காம குடும்பத்தை வந்து குடும்பத்தை கஷ்டமா இருக்கு, அவங்களை காப்பாற்றணும், வேலை பார்க்குறேன், பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறமேல வேலை இல்லாமல் இருக்கிறவங்க பார்க்குறது, ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்குறது, குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், கடன் நிறையா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் சொல்லிட்டு நிறைய இது ஏமாத்திட்டு இருக்காங்க. எதில் வரும்னா வாட்ஸ்அப்பில் வரும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் வரும், நார்மல் மெசேஜ் கூட வரும். வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும். இந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டலாம் நல்லா பேசுவாங்க. ஆனால் நிறைய ஐடி கார்டெலாம் அனுப்புவாங்க. நீங்கள் அதை பார்த்து நம்பிடக்கூடாது. நீங்கள் கூகுளில் போயிட்டு சும்மா ஒரு இமேஜஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்குது, ஒரு எல்ஐசியோ இல்லை ஐடி கார்டோ இல்லை ஆர்மி சம்மந்தமாவோ ஏதோ ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அத்தனை இமேஜஸ் வருது. அதை வச்சு உங்களெல்லாம் ஈஸியாக ஏமாற்ற முடியும். ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மைனூட்டாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். பார்ட் டைம் ஜாபுங்கிற ஒன்றே கிடையாது ஆன்லைனில். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் ஐடிலாம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோ இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, விட்ராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண போனீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் 4 டாஸ்க் பெண்டிங் இருக்கு, அதை நீங்க பண்ணுங்கம்மாங்க. அந்த 4 டாஸ்க் என்னன்னா பணம் கட்டணும். 20,000 30,000 இல்லை 1 லட்சம் கூட இருக்கும். பணம் கட்டினீங்கன்னா நீங்க அடுத்து வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்க பணத்தை இழந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிறவன் 50 லட்சம் வரைக்கும் அவங்க இழப்பான், இல்லாதவங்க ஒரு 50,000 வரைக்கும் இழப்பாங்க, அவ்வளோ. ஆனா காசு திரும்ப கிடைக்காது. இப்படிதான் வரும் ஃபேஸ்புக்கில், அமேசான் வி ஆர் ஹையரிங் இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நேராக அடுத்து வாட்ஸ்அப்புக்கு தான் போகும். வாட்ஸ்அப் லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவீங்க. சில பேர் இப்படியும் வரும் மெசேஜ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிம்பாங்க. கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு இந்த கம்பெனிலேருந்து ஹெச்ஆர் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. நீ நம்ம என்ன பதில் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான், அதை மறந்துடாதீங்க. நம்பர்லாம் லோக்கல் நம்பரா இருக்காது, ஃபாரின் நம்பரா இருக்கும். இது உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி தெரியும்ல, அக்கௌண்ட் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படின்னு தெரியும்ல, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான், அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் அது. வாட்ஸ்அப்பும் தெரியும்ல. தெரியல நண்பர்கள்ட்ட கூட கேட்டுங்க, தெரியலன்னா சொல்லுங்க, நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல எங்களை விட அதிகமா யூஸ் பண்றது அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல யார் பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து செட்டிங்ஸ்ல இருக்கு, சரிங்களா? அந்த இதில் நீங்கள் இந்த ஹூ கேன் சி வாட் யூ ஷேர் அப்படிங்கிற இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து ஒருத்தரோடது. இதில் யார் யார் இப்போ என்னோட இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் யார் பார்க்கணும். அதே மாதிரி அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ப்ரொஃபைல் லாக்கிங். ப்ரொஃபைல் லாக் பண்ணிட்டா உங்களோட பிக்சரை பார்க்க முடியாது, என்ன நீங்கள் பிக்சர் வச்சுருக்கீங்கிறத பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களோட ஸ்டோரிஸு, உங்களை யாரையும் வந்து இது பண்ணணும், இது உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் அடிக்கலாம், பிளாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அதை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் யுவர் ஆக்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லாகு உங்களோட அக்கௌண்ட்டை வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களோட ஃபோன்லேயே பார்க்கலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து வாட்ஸ்அப்பில். இப்போ நம்ம ப்ரைவேசியில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், லாஸ்ட் சீனு, ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் ஸ்டேட்டஸ், அபவுட்டு இதெல்லாம் யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கால்ஸ்
உங்களுக்கு அன்வான்டா யாராவது கால் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க வாட்ஸ்அப்ல அப்படின்னா அதை சைலண்ட் பண்ணிக்கலாம். யாராவது இப்போ நீங்க சேவ் பண்ணா நம்பர் யாராவது கால் பண்றாங்கன்னா உங்களுக்கே தெரியாது, வாட்ஸ்அப்ல கால் வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. அப்புறம் நீங்க நம்பர் பார்த்துட்டு ஸோ இவங்க கால் பண்ணிருக்கான்னு நினைச்சு நீங்க பிளாக் கூட பண்ணிக்கலாம். நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப்ல. ஆனா இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். பிளே ஸ்டோர்ல வரும்ல அப்டேட் கேட்டே இருக்கும், நீங்க பண்ணிட்டே இருந்தாதான் அதுக்கான சர்வீஸை உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம வாட்ஸ்அப் அப்டேட்டே பண்ண மாட்டேன்னா எதுவுமே நடக்காது. அடுத்து இன்ஸ்டாகிராம்ல எந்தெந்த ப்ரொஃபைல் எப்படி என்னென்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அக்கௌண்ட் பிரைவசியில போய் லாக் பண்ணி வைக்கணும். மூணாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல யாரை பிளாக் பண்ணலாம், இல்லை யாரை உங்களோட அக்கௌண்ட்டை பிரைவேட்டா இருக்கணுமா இல்லை பப்ளிக்கா இருக்கணுமா, யாரு பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். யாராவது உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்லாதவங்க போய் பார்க்க போனாங்க அப்படின்னா காமிக்காது எதுவுமே, உங்களோட டீட்டெயில் பர்சனல் டீட்டெயில் முதல் கொண்டு வெளில வராது. வேற பாஸ்வேர்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மேட்ரிமோனி ஃப்ராடு, இது முக்கியமா உங்களுக்கு தான். அதாவது லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு நல்ல செட்டில் லைஃப் போகணும், நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனா பணக்கார பையனா பார்க்கணும், நம்ம கொஞ்சமாவது நிம்மதியா இருக்குன்னு நினைப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, நான் தவறா சொல்லல. ஆனா நாம எந்த மாதிரி பையனை தேடுறோமோ அந்த மாதிரி பையன் உண்மையில இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபேஸ்புக்ல பாக்குறதுனாலயோ ஒரு மேட்ரிமோனியல் சைட்ல பாக்குறதுனாலயோ அவன் அப்படியே தான் இருப்பான்னு நம்ம நம்பிடக்கூடாது. முன்னாடி கல்யாணம்னா பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிப்பாங்க. அதான் அந்த பொண்ணோட பக்கத்து வீட்லயோ இல்லை பையனோட பக்கத்து வீட்லயோ விசாரிச்சு, ஊர்ல விசாரிச்சு நல்லவனா கெட்டவனா குடிகாரனா பொண்ணோடைய ஒழுங்கா பாத்துக்குவானா அப்படின்லாம் எல்லாம் விசாரிச்சு பண்ண காலம் போய் எல்லாம் மேட்ரிமோனியல் சைட்ல பாக்குற. அதான் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு சைட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டின் மேட்ரிமோனி, நாடார் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு செட்டியார் மேட்ரிமோனி எல்லா இதுவும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவையில்லாது. உங்க பேரண்ட்டுக்கு தெரியும் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறது. நீங்க லவ் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், அதில் நான் தலையிடலை. ஆனா பண்றதை திருத்தமா பண்ணுங்க. இல்ல நான் ஒழுங்கா பண்ணுங்கன்னா அந்த பையன் கரெக்டா இருப்பானா இருக்க மாட்டானாங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா அதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதே காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோ, இல்ல வேற காலேஜ்னு வச்சுக்கோ. நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒண்ணும் தெரியாது. அது ஒரு காலத்துல முத்துறப்ப தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உருவாக்கும். லவ் பண்ற பையன் கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, அந்த பையனை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பெரிய ஏழ்ற. அவங்க போட்டோவை மார்க் பண்ணி போடுவான். இல்ல உண்மையாவே அந்த மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்க புருஷன்ட்ட ஏஜ் பயிற்சிகள் வாங்கிட்டு நீங்க இருப்பீங்க. இதெல்லாம் தேவையா? அதே மாதிரி உங்களோட ஜிமெயில் அவன்கிட்ட கொடுக்கறது, அவன் ஜிமெயில நீங்க எடுத்துக்கிறது, உங்க போட்டோவை ஷேர் பண்றது, அவன் இப்படி போட்டோ கேட்பான், அவன் அப்படித்தானே நம்மகிட்ட தானே அவன் தானே கேட்கறான்னு சொல்லி அவனுக்கு அனுப்பிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும். பசங்க கேட்கறாங்கிறதுக்காக பொண்ணுங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போகக்கூடாது. அவங்கவுங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை வரையறுக்கிறது நீங்க தான் வரையறுக்கணும். சரிங்களா? அது லிமிட்டே இல்லாம போயிடுச்சு, அப்புறம் பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வசிக்கும், உங்க பேரண்ட்டுக்கும் வசிக்கும். நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். சும்மா நீங்க சரி தப்பு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனை சரி பண்ண அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களான்னு, தப்பு ஏன் வருதுன்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் வேண்டாம். இது பொதுவான கருத்து தான். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் கருத்துக்கள் மாறும். நீங்க பண்றதும் அவங்கவுங்க விருப்பம். சரிங்களா? நீங்களும் உங்க பேரண்டோ இல்ல நாளைக்கு வேற வகையில உங்க சொந்தக்காரங்களோ அசிங்கப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்க. புரியுதுங்களா? எல்லாரையும் பொறுத்து சொல்ல வரல, ஆனா அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா நடந்திருக்கு. ஐடி கம்பெனில 2 பேர் வேலை பார்த்தாங்க, எல்லாம் லவ் பண்ணாங்க, போனாங்க வந்தாங்க,
கல்யாணம் பண்ணது வேற பையன் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கு. அந்த பொண்ணோட ஒரிஜினல் பிக்சர் தான், சரிங்களா? மார்க்கெட்லாம் கிடையாது, ஒரிஜினல் பிக்சர் தான். அந்த பிக்சரை டெலகிராம்ல வழி வழியா போகுது ப்ராஸ்டியூட்னு சொல்லி. போட்டது யாருன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. யாரை தப்பு சொல்றது? போட்டது அவன் தப்பு, இந்த போட்டோ கொடுத்தது அப்பாவோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ஹஸ்பண்ட் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எவ்வளவு பிரச்சனைகள், யார் யாருக்கு சொல்லணும், எவ்வளவு பிரச்சனைகள் பேப்பர்ல போடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அடுத்து வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்றோம், போறோம் வரோம். நீங்க என்ன பண்றீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல? என் அட்ரஸ் இந்த அட்ரஸ், இந்த பொருள் வேணும், இந்த பொருளுக்கு வந்து ஆர்டர் ஐடி இதான் அப்படின்னு சொல்லி தானே எல்லாம் ஆர்டர் போடுறீங்க. எங்க இருந்து வருது உங்களுக்கு? அமேசான்ல தான் வருது. அமேசான் குரோனா வச்சிருக்கான். நீங்க செல்லருக்கும் பையருக்கும் இடையில இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து அமேசான், பிளிப்கார்ட்லாம். நீங்க ஆர்டர் போடுறீங்க, அந்த ஆர்டர் இன்னொரு மெர்ச்சன்ட்டுக்கு தான் போகும், அதாவது ஒரு கடைக்காரனுக்கு போகும். அந்த கடைக்காரன்ட்ட என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா உங்களோட அட்ரஸ் இருக்கும், ஆர்டர் ஐடி என்னன்னு இருக்கும், என்ன பொருள் வாங்கிருக்கீங்கன்னு இருக்கும். அந்த தான் வித்துருவான் காசுக்கு. இது டேட்டா, உங்களை பத்தி ஒரு டேட்டா, அதை வித்துருவான் காசுக்கு. எவனாலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிளிப்கார்ட்டோட ப்ரைஸ் ஒன்று இருக்கு உங்க பேர்ல, இது எல்லாத்துலயுமே இருக்கு, அமேசான் இருக்கு, மீஷோவும் இருக்கு. ப்ரைஸ் விழுந்திருக்கு, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கார் விழுந்திருக்கு, XUV 700 கார் விழுந்திருக்கு, இதை நீங்க பணமா கூட வாங்கிக்கலாம், காரா வாங்கினா பணமா வாங்கிக்கலாம், 12 லட்ச ரூபா அப்படிமா. சரிங்க சார் விழுந்திருக்கா, ரொம்ப சந்தோஷம், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. யாரையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டு. உடனே அவன் சொல்லுவான் நீங்க அதுக்கு GST பே பண்ணணும். அப்படியே ஆரம்பிப்பாங்க. அது எத்தனை லட்சத்துல போய் முடியும்னு தெரியாது, காசு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. மீஷோலையும் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நான் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் பேசுறேன் அப்படின்லாம் உங்களை அனுப்புவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிஸ்ட் போஸ்டோட வரும். இந்த மாதிரி வீட்டுக்கு போஸ்டோட வரலாம். சரிங்களா? வந்த கேஸும் இருக்கு, எங்களுக்கு ஆன்லைன்லயும் வரும். ரிசர்வ் பேங்க் இன்கம் டேக்ஸ்க்கு நீங்க இவ்வளவு பே பண்ணணும், இது எல்லாமே எடிட்டபிள் தான். இது நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இல்லை எடிட்டா இல்லையா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு போட்டோ மாத்திக்க முடியாது. இதெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது, ஏன்டா கொடுத்தது அப்படிதான் இருந்துச்சு. இது ஒரிஜினலா வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்தேங்க. இது எல்லாமே எடிட் பண்ணலாம். நீங்க மைன்யூட்டா செக் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா ஆன்லைன்ல அனுப்புற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ஒரிஜினலா இருக்குங்கிற அவசியம் கிடையாது. போட்டோஷாப்னு ஒன்று இருக்கு, நல்லா எடிட் பண்ணலாம். அது மாதிரி எடிட் பண்ணி அனுப்புறது தான் அதெல்லாம். இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. லக்கி டிரா வின்னர் அந்த மாதிரி மெசேஜ் வரும். இது எதையுமே நம்பிடாதீங்க. இப்ப உங்க போன்ல இந்த டேட்டா தான் மெயின் டேட்டா, கரெக்டா? இதுல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. எல்லார் போன்லயும் கான்டாக்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு எல்லாரோட இதுவும் இதில் தான் இருக்கு. மெசேஜ், யாருக்கு என்ன மெசேஜ் பண்றீங்க, என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறது தான் இருக்கு. போட்டோ, வீடியோ, பாஸ்வேர்டு, ஆப் டேட்டா, டாக்குமெண்ட்ஸ், லொகேஷன். இது வேற யார் கையிலையாவது போச்சுன்னா உங்களை த்ரெட்டனிங் பண்ண முடியுமா? முடியாது. எந்த வகையிலாம் த்ரெட்டனிங் பண்ணலாம், என்ன வேணாலும் உங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணலாம். வேற வழி இல்லாமல் கொடுக்கறதுக்கான சூழ்நிலை உருவாயிடும். அது தெரிஞ்சவனா இருந்தாலும் சரி, தெரியாதவனா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஃபோன் இருக்கா, அதெல்லாம் இன்னொரு கை மாதிரி விட்டே கொடுக்க மாட்டீங்க யாருக்கிட்டையுமே. அது ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, இல்லை பேரண்டா இருந்தாலும் சரி, கொடுக்க மாட்டீங்க. லாக் வேற போட்டு வச்சிருப்பீங்க, டிஃப்ரெண்ட் லாக்கு. ஆப்புக்கெல்லாம் லாக் வேற அந்த மாதிரி வச்சிருப்பீங்க. இதை ஒருத்தன் வந்து வேவு பார்க்குறான்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? யாருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேர்லாம் சொல்லுவான் ஸ்டேஷன் வந்துட்டு, சார் என் போனை ஹேக் பண்ணிட்டாங்க சார், எல்லாத்தையும் திருடிட்டாங்க சார் அப்படிமா. எவனுமே ஹேக் பண்ணிட மாட்டான்.
ஒரு ஆப், இந்த லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை அவங்க கொடுக்குற ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்கள் ஃபோனை வேவ் பார்க்கறதுக்காக தான். அவனே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவான், அவன் கொடுக்குற ஆப்பை லிங்கை வச்சு இன்ஸ்டால் பண்ணிடுவான். ஆனால் பேர் என்ன அப்படின்னா ஹேக் பண்ணிட்டாங்க. எனக்கே தெரியாது சார் ஹேக் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. தெரியாமல் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அது பட்டன் ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? அதனால கொஞ்சம் யோசிங்க. இது ஏன் இந்த ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்கான், இந்த ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. படிக்கும்போது சும்மா மக்கப் பண்ணி படிச்சுட்டு மார்க் எடுத்துட்டு போகிறது கிடையாது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணாதான் படிக்கிறதுல ஒரு அர்த்தமே இருக்கும். அது மாதிரி தான் போகணும். 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்கல்ல, கேடிஎம் R15 வச்சுக்கிறீங்களா? டியூட்டு தானேப்பா. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க. எங்கே நின்று போச்சுன்னா அது சரி பண்ணவா தெரியணும்ல, தெரியுமா? அப்புறம் பைக்கே இல்லை சார் அப்படிங்கிறீங்களா? அப்பா ஒரு பேசிக் நீட்ஸ் என்னங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் பைக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரியே ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக சேஃப்டி என்னங்கிறதையும் பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா நாளைக்கு எங்கே நீங்கள் கூப்பாடு போட்டு உருண்டு போறனாலும் ஒன்றும் முடியாது சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களோட டேட்டா வந்து வெளில போயிடுச்சு இருக்கட்டும், நியூடு பிக்சராகவே இருக்கட்டும், உங்களோட நியூடு பிக்சர் வெளில போயிடுச்சு, அது உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், அதுக்காக அவன்கிட்ட போய் விழுந்து கிடக்காதீங்க. அவன் சொல்ற வேலையை செய்யாதீங்க. தைரியமா அப்போஸ் பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு மானம் போது மரியாதை போகுது அப்படிங்கிறத விட நீங்க தைரியமா நிக்கிறது தான் என்னைக்குமே கரெக்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் பயந்தீங்க, கொஞ்சம் இதானீங்கன்னாலும் நிலைமை வேற மாதிரி போயிடும். பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி. சரியா? சூசைடு என்னைக்கும் ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி எந்த இதுலையும் போய் மாட்டிக்காம இருக்க பழகுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். ஒரு நீங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். அதை தெரியாம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரிக்வஸ்ட் வருது, ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்லை ஏதோ ஒரு இதுலையோ வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் வருது, இன்ஸ்டாகிராம்லயோ ஃபாலோலாம் பண்ணுவீங்க, ஃபாலோ ரிக்வஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. தெரியாதுமா நீங்களாட்டு பண்ணாங்க. எனக்கு இத்தனை பேர் வியூஸ் வேணும், லைக்ஸ் வேணும், 1000 பேர் 2000 பேர் இருந்தால் தான் இது வந்து என்னோட ப்ரொஃபைலே மதிப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு போகலாம். இப்போ நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, ஸ்டடீஸ்க்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு, பர்சனல் தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இது ஒரு சேஃப் சைடு சொல்கிறேன். ஏன்னா பர்சனல் டேட்டா அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் மெர்ஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ப வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஏமாத்துவாங்க, இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க. இது ஏற்கனவே சொன்னதுதான். இந்த இன்ஸ்டால ஸ்டோரிலாம் போடுவீங்கல்ல, நடந்து வர மாதிரி, ஃபங்க்ஷன் கொண்டாடுற மாதிரி. இன்னைக்கு காலேஜுக்குள்ள வரும்போது 4 நிமிஷம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் பைக் நிப்பாட்டும் போது எனக்கு காதில் பட்டது, நான் நடந்து வரேன்டா ஸ்டோரி போடலாம் இன்ஸ்டால அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு. அது இங்க இருக்க பையனான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த காலேஜ் பையன் தான், அது மட்டும் எனக்கு தெரியும். இன்ஸ்டா ஸ்டோரி நீங்க போடுறது தப்பு இல்லை. நீங்க இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதுனால உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் பார்க்க போறாங்க, பார்ப்பாங்க கண்டிப்பா. அந்த பார்க்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒரு பிடிக்கல, இப்ப இங்க ஒண்ணும் இல்லை, ஒரு கிளாஸ் ரூம்ல இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிக்கலாம், இங்கேயே அடிச்சுக்குவாங்க, இங்கேயே திட்டிக்குவாங்க. இப்பெல்லாம் அது கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு சோசியல் மீடியால தான் போடுவாங்க. அசிங்கமா போடுறது, திட்டுறது, பேக்க கொண்டு வச்சு போடுறது, இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. எல்லாம் ஈஸியா மாட்டிக்கிறாங்க. எங்கள்கிட்டயும் நாங்களும் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா எங்களுக்கு கேட்டா கொடுத்துடுறாங்க. வேற என்ன பண்ற, ஸ்டூடெண்டா இருக்கு இதா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி அனுப்பிடுவோம். இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போகும். தேவையில்லாத அதே மாதிரி பசங்களுக்கு நல்லா சொல்லிக்கிறேன் கேட்டுக்க. சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு பொண்ணுங்களை திட்டுறது, அவங்கள வந்து கடுப்பேற்றுறது, அந்த மாதிரியான எந்த வேலையும் வச்சுக்காதீங்கப்பா. நியூட் போட்டோ அனுப்புறது, மார்க் பண்ணி அனுப்புறது, அந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்காதீங்க.
ஈஸியாக மாட்டிக்குவீங்க, அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிடும். ரீசன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை இது திருச்சி சிட்டியில் ஒரு பையன் வந்து ஃபேக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு ஏதோ உங்களுக்கு இருப்பான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டுருவேன், அது பண்ணுவேன் இது பண்ணி மிரட்டிருப்பான் உங்களுக்கு. அவன் அழகாக பிடிச்சி உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணி போட்டோம். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். என்ன பண்ணுறது? படிக்கிற பையன் நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் பண்ணுற வேலை அப்படி இல்லைல்ல. கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, ப்ரைவேட் வேலைக்கு போய் நீ அதிகமாக சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் அது ஓந்துறாம. அந்த ப்ரைவேட் வேலைக்கு போனாலும் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, காலேஜ்லேயும் பேர் கெட்டு போயிடும். வெரிஃபிகேஷனுக்கு எங்கள்கிட்ட தான் வரீங்க, சிஸ்டத்தில் போட்டால் வந்துடும், பேர் வந்துடும், அவன் மேலே என்ன கேஸ் இருக்கு இல்லைங்கிறது. அதனால பொறுப்பாக இருக்க வழியை பாருங்க, தேவையில்லாமல் யார்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்காதீங்க. அதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்ல வரலப்பா. உங்களுக்கு நியாயமான விஷயத்துக்கு நீங்கள் கேள்வி கேளுங்க, எங்கே வேணா எங்கே போய் வேணாலும் எங்களை கூட கேள்வி கேளுங்க, நான் அதை எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். ஆனால் அநியாயமாக இந்த விஷயம் பண்ணாதீங்க. பனிஷ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ ரீசெண்டாக லா மாறிடுச்சு. ஸோ இதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான பனிஷ்மெண்ட் தான். பட் ஆனால் ரிப்பீட்டடாக அஃபென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெவியான பனிஷ்மெண்ட்டு. 10 years கூட நீங்கள் உள்ளே இருக்கலாம் ஜெயிலுக்குள்ள. அதான் இன்னொன்று என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தைரியமாக இருங்க. அதை வந்து எதிர்த்து நீக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க தோல் கொடுப்பாங்க, கை கோத்து நிற்பாங்கலாம் எதுவும் என்ன நினைக்காதீங்க. டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் நிற்போம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்குங்கிறது என்ன நேரமும் நிற்க முடியாது, சரிங்களா? அதனால நீங்கள் தான் நிற்கணும். நீங்களே வந்து உடஞ்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பெற்றவங்களாம் இருக்காங்க, உங்களை நினச்சி நிறைய கனவுலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் உடஞ்சிட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களாம் பாவம் நடுவில் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் வேண்டாம். நான் சூசைடை சொன்னேங்க. இதுதான் இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா 2-factor ஆத்தென்டிகேஷன் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, லாகின் அலர்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஒரு செக்யூரிட்டி நிறைய இருக்கும், ரிவ்யூஸ், ப்ரைவசி செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க. இங்கே யார் வந்து இல்லை கிராமத்துலேருந்து வந்தவங்களாம் யார் கை தூக்குங்க? எல்லாருமே கை தூங்க. நானும் கிராமம் தான் அப்படிங்கிறீங்களா? நான் சொல்கிற டெக்னாலஜி பேஸ்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதில் எந்த ஒரு இதில் பேசிக்கான டெக்னாலஜி புரியுது இல்லை? இல்லை அது மேடம் மதியம் அந்த 1 மணிக்கு மேலேயே வந்து வேற ரகத்துல தான் இருப்பாங்க. எப்படா மணி ஆகும், எப்படா கிளம்பலாம் அப்படிங்கிறதுல தான் இருப்பாங்க. அது காலையில் வராங்களா மேடம், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, அட்டென்டிவாக இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. 1 மணிக்கு மேலே பேச்சே வராது. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வா காலேஜ்? செகண்ட் டே? ஆமாம், 1 மாதம் நல்லா வீட்டில் சார் தூங்குறாங்க, கொண்டாந்து உட்கார வச்சா. ஜாலியாக அவங்க ஏதாவது போட்டி கேட்டு வந்துட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டு ஏதாவது வேடிக்கை பார்த்தோமா அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸு எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை பின் பேட்டர்ன் ஏதாவது வச்சுருப்பீங்க. ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் இப்போ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுங்க, ஈஸியாக கெஸ் பண்ண. இப்போ 4 ஒரு கோட் போடுறீங்க, 41111 போடுறீங்க, இல்லை 2222 போடுறீங்க, ஏதோ ஒரு மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் கூட போடுறீங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக எடுத்துருவாங்க. ஈஸியாக எடுத்து உங்கள் ஃபோனில் இருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இங்கே வேற எங்கேயா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து வித்ட்ரா பண்ணலாம் போவாங்க. ஸோ அதனால் ஃபோன் தொலைஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சிம்மை லாக் பண்ணுங்க, சரிங்களா? பக்கத்தில் இருக்க ஏதாவது ஏர்டெல் ஸ்டோருக்கோ இல்லை வோடஃபோன் ஸ்டோரு, ஜியோ ஸ்டோருக்கு ஏதோ ஒன்று போயிட்டு அங்கே சிம்மை லாக் பண்ணி விட்ருங்க. ரொம்ப நல்லது. இல்லை சார் சிம்முக்கெலாம் அவ்வளோ போக முடியாது சார், பேங்க் தான் சார் பக்கத்தில் இருக்குன்னா பேங்க் அக்கௌண்ட் லாக் பண்ணி விட்ருங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது பண்ணிங்க, ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதாலும் ஓகே,
அதே மாதிரி ஆப்ஸ் எல்லாமே அப்டேட்டில் இருக்கணும். வேற யார்ட்டையும் ஃபோனை கொடுக்காதீங்க தெரியாத நபர்கிட்ட. ஒரு சில நம்ம தெரிஞ்சவனே நமக்கு வினையாக தான் வருவாங்க. ஒன்றும் இல்லை, கூட படிக்கிற பொண்ணு பையனோ பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்களே கூட இந்த மாதிரிலாம் அவங்களுக்குறாங்க. ஃபேக் அக்கௌண்ட்டோ இல்லை அவங்க ஃபோனில் வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி விட்டோ அவங்களுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. பிரச்சனை வரட்டும், அவள் தானே தலையை பிச்சுக்க போகிறா அப்படிங்கிற அளவுலாம் வச்சுருக்காங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்து போதாங்க எல்லாம். இது காமனாக இருக்கிற ஒன்று தான். இப்போ பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க. பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க. பப்ளிக் அந்த சார்ஜிங் போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ட் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் சார்ஜர் இருந்தால் போட்டு யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களோட டேட்டா உங்களோட நல்லா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அந்த மாதிரி அவங்கள ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லி யூஸ் பண்ணுங்க. பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணணுங்க கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் எதுவும் பண்ணாதீங்க. ஃபினான்ஷியல் ஒர்க் அவுட் அங்கே வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி வெளியே ப்ரௌஸ் சென்டருக்கு போகிறீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வாங்க. சும்மா இது பண்ணிட்டு வரதுலாம் கூடாது. அது உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி. அதாவது உங்களுக்கே அவங்களே லாகின்லே தான் இருக்கும். அழகாக அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டோ இல்லை டபுள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேறு ஏதாவது ஃபோன் நம்பரோ போட்டு அவங்க பாட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்து இதில் சொல்ல மறந்த ஒரு 2 இன்சிடென்ட் இருக்கு. ஜாபுக்கு போனோம், சரிங்களா? இந்த நக்ரி நிறைய ஜாப் போர்ட்டல் இருக்கு. அதுலலாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா மெயிலில் தான் வரும். மெயிலில் வரும், இல்லைன்னா ஃபோனுக்கு வரும். நம்ம தயவுசெய்து ஃபுல்லாக நம்ப வேணாம். நீங்கள் காசு கொடுத்து தான் ஒரு வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. காசு கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஏர்போர்ட் ஜாபு, திருச்சியில் ஜாபு, சென்னையில் ஜாபு ஏமாற்றுவாங்க. பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் இந்த பென்சில் மேக் பண்ணுற ஜாபு அந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அடுத்து வந்து பெட்டெக்ஸ் கொரியர்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், டிஹெச்எல் கொரியரு இல்லைன்னா பெட்டெக்ஸ் கொரியரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் சொல்லுவாங்க. ஒரு பார்சல் இருக்கு, வெளிநாட்டுக்கு போகுது, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்போர்ட் இருக்கு, ட்ரக்ஸ் இருக்கு, நீங்கள் தானே அனுப்பியிருக்கீங்க, நான் மும்பைக்கு, அதாவது மும்பை சிபிஐக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். உடனே பேனிக்காகி அப்படியே விட்டுருவீங்க. தைரியமாக இருந்து என்ன நான் பண்ணலை, வேணும்னா அவங்க இங்கே வந்து என்னை பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு வச்சிருங்க போனேன். எவனும் வரமாட்டோம். அப்படி நீங்கள் பயந்து நான் சொல்கிறத செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது என்னன்னு பார்த்துட்டு அதை எடுத்துருவோம். சார் என் அக்கௌண்ட்டில் தான் பணமே இல்லைன்னா அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது, சரிங்களா? இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது உங்களை பயமுறுத்தி ஏதாவது காசு போட வைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் பார்ப்பாங்க. கிராமப்புறங்கிறதுனால இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த சூர்யா என்டர்பிரைஸ் சொல்லிட்டு என்ன சோப்பு சீப்பு விற்கிறாங்கன்னா ஊருக்கு வரானா? மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், சோப்பு விற்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்குலாம் வருவாங்க. வந்துட்டு கூப்பன் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. அதுவும் ஏமாத்து பேர் வழிதான். அதையும் இது பண்ணிங்க. சூர்யா கம்பெனி, சூர்யா என்டர்பிரைஸ், சூர்யாங்கிற பேர் வந்தாலே விஜயெல்லாம் வராது, அஜித்தும் வராது. ஏன்னா அந்த சூர்யா என்டர்பிரைஸ்ங்கிறது இப்போ ஃபேமஸாக அவங்க அதை ஒரு கான்செப்டாக வச்சுக்கிறாங்க. நாங்கள் ரிமாண்ட் பண்ணோம், ரிமாண்ட் பண்ணி ஒரு 6 மாதம் நிம்மதியாக இருந்தால் மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு புதுசாக. தென்காசி, திருநெல்வேலி பக்கம் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. வருவாங்க, பொருள்லாம் விற்பாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கு, அதாவது ஒரு மிக்சி 2500 வச்சுங்க, 1500 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறமேல் லக்கி ட்ரா, உங்களை இப்போ செகண்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கீங்க, தேர்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பணம் போட வைப்பாங்க. ஸோ ஏமாறாதீங்க. சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஏமாறுறது தான். அந்த வேலையை பார்க்காதீங்கன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. கம்ப்ளைண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்லட்டுமா? முகம் எல்லாம் வாடி போய் கிடக்கு, எல்லா முகமும் வாடி தான் இருக்கு. சரிண்ணா சார், கொஞ்சம் வேகமாக முடிச்சிடுறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களா? அதாவது
ஒரு 48 மணி நேரத்தில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஃப்ராடில் மட்டும் 48 மணி நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா 1930. ஃபினான்ஷியல் ஃப்ராட் இல்லாமல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டு ஹேக் ஆகிடுச்சு, காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா cybercrime.gov.in இந்த வெப்சைட்டில் பண்ணிங்க. சரிங்களா? இதுதான் வெப்சைட்டு. இதில் ரிப்போர்ட் உமன் சில்ட்ரன் ரிலேட்டட் கிரைம் இருக்கு. அதாவது டிபார்ட்மெண்ட்ல கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இருக்கு, சைபர் கிரைம் விங்னு தனியா இருக்கு. நீங்க உமன் சில்ட்ரன்ல பண்ணீங்கன்னா கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இதுல தான் போகும், எங்களுக்கு வராது. அதனால பண்றதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். அதுல அடுத்த 2 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட்னு இருக்கும், எனி அதர் சைபர் கிரைம்னு இருக்கும். உங்களுக்கு காசு பணம் இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல பண்ணுங்க, ஃபினான்ஷியல் ஃப்ராட்ல பண்ணுங்க. இல்ல இந்த பிக்சரை மார்க் பண்ணி போடுறேன் அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் எனி அதர் சைபர் கிரைம்ல பண்ணுங்க. இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் வரும். எந்த ஸ்டேட்டு, லாகின் ஐடி, அது ஏதாவது நம்பர் கொடுத்துக்கலாம், மெயில் ஐடி கொடுத்துக்கலாம், மொபைல் நம்பர் கொடுக்கணும், அது ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணணும், அந்த கேப்சாவும் என்டர் பண்ணணும். புதுசாக உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நேஷனல் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணுறது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதாரோ பேனோ ஏதோ ஒரு இது வந்து ஃபைல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன கேட்டகரி என்னங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி உங்களை கால் பண்ணி ஏமாத்தினாங்களா இல்லை பேங்கிங் மூலியமாக ஏமாத்தினாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் பணம் இழந்திருந்தீங்கன்னா ஹேவ் யூ லாஸ்ட் மணியில் எஸ் கொடுத்தாதான் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் நம்பரு, டிரான்சாக்ஷன் ஐடி என்ன, அமௌண்ட் என்ன, எந்த டேட் அண்ட் டைமில் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே கேட்கும். எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சஸ்பெக்ட் டீட்டெயில்ஸ், உங்களை ஏமாத்தினாவே மெயில் ஐடி கொடுத்துருப்பான், ஆதார் நம்பரோ இல்லை ஃபோன் நம்பரோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில் தான் வரிசையாக என்னங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். கடைசியாக நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்த உடனே நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ணிவிட்டு அவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ வந்து ஸ்டேஷனில் பார்த்துட்டு ரிட்டனாக எழுதி கொடுத்து எல்லா ஸ்க்ரீன்ஷாட்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனி எடுத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து நார்மல் கம்ப்ளைண்ட்டு. இது உங்களுக்கு தேவைப்படலாம். உங்கள் ஏரியாவில் ஏதாவது அழுகை பிரச்சனை இல்லை ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு, அது மிஸ் ஆகிடுச்சு, ஏதாவது தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. போலீஸ் கம்ப்ளைண்ட், தமிழ்நாடு போலீஸ் கம்ப்ளைண்ட், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போனீங்கனாலே வந்துடும், கூகுளில் போட்டிங்கனாலே. அதுக்கு நான் எல்லாத்தையும் நம்பக்கூடாது தான், நம்பாமல் இருக்கவும் கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது. சிஐஆர், இப்போ மொபைல் மிஸ்ஸிங் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துருக்கீங்க சைபர் கிரைமுக்கு. உங்கள் மொபைலாக இருக்கலாம், உங்கள் சார்ந்தவங்களாக இருக்கலாம். இது நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சஞ்சார் சாதி சிஐஆர் போர்ட்டல்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டல் இதுக்குன்னா மொபைல் மிஸ்ஸிங்காகவே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். சரிங்களா? இதில் பிளாக் மொபைல், பிளாக் ஆர் ஸ்டோலன் மொபைல் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டாலே ஐஎம் நம்பர் அதுவே வந்துடும். லாஸ்ட் ஐஎம் நம்பர் சொல்லிட்டு அதுவே வந்துடும். டிவைஸ் மாடல் என்னன்னு அதுவே அப்டேட் ஆகிக்கும். இன்வாய்ஸ் இருந்தால் இன்வாய்ஸ் அப்டேட் பண்ணிங்க. எங்கே காணாமல் போச்சு என்ன டீட்டெயிலாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்குங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கணும். நீங்கள் வந்து எங்கே மொபைல் காணாமல் போனாலோ அந்த நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் இவங்க அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இந்த எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்க. உங்களோட ஐடென்டி நம்பர், ஆதாரோ இல்லை பேனோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோன் தொலைச்சிங்களோ அந்த ஃபோனில் அந்த ஐஎம்இ பேஸ்டு எந்த சிம் போடணும் ஒர்க் ஆகாது. அதே சமயத்தில் உங்கள் நம்பருக்கு அப்புறம் எந்த நம்பர் இன்சர்ட் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு காட்டி கொடுத்தோம்.
யார் பேரில் இருக்குது, எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் உங்களுக்கு ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று தான். அதே மாதிரி சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த இதில் வந்து சச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலில் கிடையாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இப்போ புதுசாக கொண்டு வராங்க கவர்மெண்ட்டில். உங்களுக்கு கால், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பில் யாராவது தொல்லை பண்ணுறாங்க, தெரிஞ்சவன் தெரியாதவன் எவனா தொல்லை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவோம். நீங்கள் பாட்டு தேவையில்லாமல் இதாக யூஸ் பண்ணிடாதீங்க. இவனை எனக்கு பிடிக்காது, அவனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்புறம் வெரிஃபிகேஷன் வரும். சரிங்களா? உங்களுக்கு தொல்லையாக இருக்கிறது, எவனா ஒருத்தன் ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசுவான், அந்த மாதிரி எஸ்எம்எஸ்ல எவனா அனுப்புவான், வாட்ஸ்அப்பில் வேணா தொல்லை போனா அந்த மாதிரி கால் வரும். அதெல்லாம் போட்டுருக்கணும் சஞ்சார் சாதியில். சரிங்களா? அன்பிளாக் பண்ணுறதும் அப்படியே பண்ணி அதிலே ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். நாங்கள் பண்ணிடுவோம். நாங்கள் அந்த ரிக்வஸ்ட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம், பண்ணிடுவோம். இதுக்கு நீங்கள் ஸ்டேஷன் போய் அலையணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வீட்டில் இருந்தபடி பண்ணுறதுக்காக தான் எல்லாமே எளிமையாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதை மறந்துட்டு சாரி என் ஃபோனை காணான்னு சொல்லி வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறமேல் பார்த்துங்க. இது ஸ்டேஷன் இருக்கிறது திருச்சியில். டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேஷன் தான், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்டேஷன் இருக்கு. சரிங்களா? இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, நீங்க வேணா ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழ்நாடு பேஜ் தான்மா, திருச்சி பேஜ் இல்லை, தமிழ்நாடு பேஜ் தான். டிஎன் சைபர் கிரைம் ஆஃப்னு இருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுல எல்லா ரீசெண்டாக வர எல்லா அக்கௌண்ட் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ ஒன்று ரீல்ஸோ போட்டுட்டு இருப்பாங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு அப்டேட்டா இருந்துக்கலாம். அதுக்காக சொல்றேன். சார் முடிஞ்சா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாரும் முகமும் அப்படிதான் நினைக்கிறேன். கேள்வின்னு கேட்டா ரொம்ப தப்பு, இருந்தாலும் பரவாயில்ல கேட்டுதானே ஆகணும். எல்லாம் முடிஞ்சு சொன்னா போய் தான். சார் அப்ப வாலண்டியர்ஸோட ரோல் என்னவா இருக்கும்? அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆவாங்க? அவங்க சொன்னீங்கன்னா அவங்க இன்கேஸ் இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் அப்ரோச். அதாவது வாலண்டியரோட ரோல் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஜாப் ப்ரொமோஷன் கிடையாது முதல் விஷயம். அதுக்காக நாங்கள் அவேர்னஸ் போகிற பக்கம்லாம் வரணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் நெட் சர்ஃபிங் பண்ணுறீங்க, எது வந்து அப்யூசிவ் கண்டென்ட், எது நார்மல் கண்டென்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் தாராளமாக. சைபர் வாலண்டியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்தந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு யூஆர்எல்ல மென்ஷன் பண்ணி சைபர் கிரைம் போர்ட்டல்லே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாவட்ட சைபர் கிரைமுக்கு அலர்ட் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ் போடுவோம். அந்த என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்களோ அந்த கண்டென்ட் கேஸ் போடுவோம். ஸோ இதுதான் அவங்க ஒர்க் மேடம். அதர்தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டிங் அவேர்னஸ். அந்த இப்போ என்னன்னா, இப்போ இவங்க கிராமப்புறத்தில் இருக்காங்க, கிராமத்துலனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அனுப்பிவிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த இதுக்காக. ஓகே சார், தேங்க்யூ சார்.